அண்மை செய்தி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம் வெற்றிவேல், விவரங்கள். வணக்கம் சிவா. அதாவது பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கிறதுனால கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை பெஞ்சிருக்கு. இதனால கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கபினி மற்றும் கிருஷ்ணராசாகருடைய அந்த அணையினுடைய முழு கொள்ளளவு வெட்டிருக்கு. இதனால் அங்கிருந்து தண்ணீர் 1,00,000 இருந்து 1,50,000 லட்சம் கண்ணாடி தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. இதனால் தமிழக நிலையான பில்லிகுண்டலுக்கும் தண்ணீர் வரத்து படிப்படியா உயர்ந்து வந்திருக்கு. இதனால காலையில் பார்த்தோம்னா 62,000 கண்ணாடி இருந்த தண்ணீர் இப்போ மாலை தற்சமயம் 92,000 கண்ணாடி தண்ணீர் வந்திருக்கு. இதனால ஒகேனக்கல் இருக்கக்கூடிய அருவிகளும் சினி அருவி, மெயின் அருவி, 5 அருவி உள்ளிட்ட பகுதியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து போகுது. இதனால் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பரிசீல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதித்திருக்காங்க. இதனால் அது மட்டும் இல்லாமல் காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தாழ்வாக இருக்கக்கூடிய மக்கள் பிலிகுண்டு, ஓட்டமலை, சத்திரம் தெரு, நெருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகள் மேடான பகுதிகளுக்கு செல்லணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அறிக்கை விட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொடர்ந்து பகுதியில் வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறையும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தண்ணீரானது அதிகமா வரதுனால சுற்றுலா பயணிகள் வரையும் அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வராம இருக்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் கேட்டிருக்காங்க. காரணம் பார்த்தோம்னா தண்ணீர் அதிகமா போறதுனால குளிக்க முடியாத சூழல் இருந்து வருது. அது மட்டும் இல்லாம இங்க காவல்துறையும் சரி, வருவாய்த்துறையும் சரி, பாதுகாப்பு பணிகள் இருக்கிறதுனால இதுக்கு சுற்றுலா பயணிகளை கண்காணிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். அதனால சுற்றுலா பயணிகள் இந்த ஒகேனக்கலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்கிறதுனால இங்க ஒகேனக்கல் ஒரு கடல் போல் காட்சி இருக்கிறதுனால பார்க்கறது ஒரு கம்பீரமான காட்சியா இருந்தாலும் கூட தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்கிறதுனால தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.